வணக்கம். இந்த ஒரு சிறப்பான எக்ஸ்பிளைனருக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்க பத்தி பேச போறோம். அதாவது 40 வயசு தொட்டாலே நம்ம உடம்புல நிறைய பயாலஜிக்கல் மாற்றங்கள் நடக்கும் இல்லையா? குறிப்பா பெண்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பட்டினி கிடக்காம ரொம்ப ஈஸியா சஸ்டெயினபிளா எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான் இது. இந்த 40 வயசுக்கு மேல பெலி ஃபேட்டை குறைக்கிறது நிஜமாவே சாத்தியமா? தொப்பை குறையவே மாட்டேங்குதேன்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணா டெஃபினெட்லி இது பாசிபிள் தான். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க, பட்டினி கிடக்காம ரிசல்ட் கிடைக்க நாம ஒரு 5 முக்கியமான படிகளா இந்த ரோட் மேப்பை பிரிச்சிருக்கோம். 1. 40க்கு பின்னாடி நடக்கும் உண்மைகள். 2. ஸ்மார்ட் நியூட்ரிஷன். 3. தினசரி உடற்பயிற்சி. 4. ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அப்புறம் கடைசியா நம்ம சிம்பிள் சக்சஸ் ஃபார்முலா. சரி, முதல்ல 40 வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்புல நிஜமாவே என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். உங்க உடல் எடை கூடுறதுக்கு நீங்க எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. இது ஒரு பயாலஜி. 40 வயசுக்கு மேல நேச்சுரலி நம்ம ஹார்மோன்ஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும். மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்லோ ஆயிடும், தசை இழப்பும் ஏற்படும். சோ எடைய குறைக்க முடியலையேன்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு இது ஒரு இயற்கையான ப்ராசஸ் தான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்மார்ட்டான பழக்கங்களை உருவாக்கிக்கிறது ரொம்ப அவசியம். Now, what's really interesting about this slide is நாம எப்படி தப்பான வழிகளை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். உடனே வெயிட் குறையணும்னு பட்டினி கிடக்கிறது, வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறது, வெயிட் லாஸ் மாத்திரை போடுறதுன்னு இந்த கிராஷ் டயட்ஸ்லாம் ரொம்பவே டேஞ்சர். அதுக்கு பதிலா லாங் டேர்மா நமக்கு ரிசல்ட் தர்ற ஆரோக்கியமான ஹேபிட் பில்டிங் தான் ரொம்ப அவசியம். அடுத்ததா நாம பார்க்க போறது ஸ்மார்ட் நியூட்ரிஷன் சாய்ஸஸ். டயட்னா ஏதோ கஷ்டப்படுறது இல்லைங்க, இதோ ஒரு டே இந்த லைஃப் ஸ்டோரி மாதிரி தான். சிறந்த உணவு முறை அப்படின்னா நமக்கு பிடிச்ச சாப்பாட்டையெல்லாம் விட்டுறணும்னு அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ். இங்க பாருங்க, வெள்ளரிசிக்கு பதிலா சிறுதானியங்கள், பிரவுன் ரைஸ் யூஸ் பண்ணலாம். பேக்கரி ஸ்நாக்ஸை கட் பண்ணிட்டு முளைக்கட்டின பயிறு, கிரீக் யோகர்ட் சாப்பிடலாம். டீல சக்கரை போடுறதுக்கு பதிலா புரோட்டீன் அதிகமா இருக்கிற பனீர், சுண்டல் சேர்த்துக்கலாம். முக்கியமா லேட் நைட் சாப்பிட்றத விட்டுட்டு முட்டை, மீன், சிக்கன் மாதிரி நல்ல புரோட்டீன் ஃபுட்ஸும் உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. இப்படி சாப்பிட்டா உங்க மெட்டபாலிசம் சும்மா சூப்பரா வேலை செய்யும். இப்போ ஒரு நாள் முழுசா எப்படி சாப்பிடலான்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் 1, காலையில முட்டை, ஓட்ஸ் இல்ல சிறுதானிய தோசைன்னு ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். உங்க மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகணும்னா எப்பவும் காலை உணவை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்டெப் 2, லஞ்சுக்கு வெள்ளை அரிசிக்கு பதிலா மில்லட்ஸ், அப்புறம் கொஞ்சம் புரோட்டீன். ஸ்டெப் 3, டின்னர் ரொம்ப லைட்டா இருக்கணும். சூப் இல்ல ஒரு சப்பாத்தியோட நிறைய வெஜிடபிள் சாலட். அவ்வளோதாங்க. 3வது பகுதிக்கு வந்தாச்சு. மீனிங்ஃபுல் டெய்லி மூவ்மெண்ட். ஜிம்ல மணிக்கணக்கா கஷ்டப்படுறத பத்தி நாம இங்க பேசல. ரியலிஸ்டிக்கா டெய்லி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தி க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் இந்த நம்பர் தான். தினமும் 8000 முதல் 10,000 அடிகள். ஜிம்முக்கு போய் தான் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. தினமும் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் இல்லனா 8 வடிவ நடைப்பயிற்சி பண்றது உங்க பெலி ஃபேட்டை குறைக்க அவ்ளோ ஹெல்ப் பண்ணும். நடக்கிறது மட்டும் பத்தாது, வி நீட் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்ஸ். வாரத்துல ஒரு 3லேருந்து 4 நாளாச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா பண்ணணும். சிம்பிளா வீட்லயே ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், சின்ன டம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லனா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். 40 வயசுக்கு மேல தசை குறைவதை தடுத்து மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ண இதுதான் அல்டிமேட் சீக்ரெட். இப்போ 4வது பகுதி. நம்மில் பலரும் கண்டுக்காத ஒரு விஷயம், ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். கிச்சன், ஜிம்முக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம எடைய பாதிக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க ஜிம்லயும் டயட்லயும் எவ்ளோ எஃபர்ட் போட்டாலும் தூக்கத்துல கோட்டை விட்டா எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் ஆப்சல்யூட்லி க்ரூஷியல். தூக்கம் கெட்டு போச்சுன்னா நம்ம உடம்புல கண்டதையும் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் பயங்கரமா அதிகமாயிடும். வெயிட் லாஸ் ப்ராசஸும் ரொம்பவே ஸ்லோ ஆயிடும். அண்ட் திஸ் பிரில்லியன்ட்லி இல்லஸ்ட்ரேட்ஸ் மன அழுத்தத்தை நாம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு. ஸ்ட்ரெஸ் ஆனா கார்டிசால் ஹார்மோன் ஏறி அது நேரா பெல்லி ஃபேட்டை தான் அதிகமாக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் தியானம், இயற்கை சூழல்ல ஒரு வாக்கிங், கொஞ்சம் கார்டனிங் இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுன்னு உங்களை எப்பவும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த எல்லா ஸ்மார்ட்டான பழக்கங்களையும் ஒன்னா சேர்க்க போறோம். உங்க சாப்பாட்டுல புரோட்டீன், தினமும் வாக்கிங், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பிளஸ் நல்ல நிம்மதியான ஸ்லீப், இது நாலும் சேர்ந்தாதான் 40 வயசுக்கு மேல ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படிங்கிற மேஜிக் நடக்கும். இது ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஃபார்முலா. ஸோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி.
அந்த ஒர்க் அவுட் ஆகாத கிராஷ் டயட்ஸை எல்லாம் நிரந்தரமா தூக்கி குப்பையில போட்டுட்டு நிஜமாவே உங்களுக்கான ஒரு சஸ்டெயினபிள் 40+ டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்னிக்கே ஆரம்பிக்க நீங்க ரெடியா? கண்டிப்பா ரெடின்னு தான் நம்புறேன். இந்த அலசல்ல நாம பார்த்த விஷயங்களை இன்னிக்கே அப்ளை பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல நாம மீட் பண்ணலாம்.